நமக்கு டீ ஒரு வடை இருந்தாவே போதும். சரி சரி சரி. டீ அதிகமா சாப்பிடாதீங்க. நாங்கள் பொங்கலுக்கு வாங்க புதன்கிழமை பட்டி பொங்கலா? மாட்டு பொங்கலுக்கா? பட்டி பொங்கல்னு சொன்னீங்களா என்ன? நம்ம லைவ் பார்க்கறது மட்டுமே நமக்கு சேனல் இல்லை. அப்படியா? சரி சரி, நான் சொல்றேன். என்னன்னு புரியலையே. நானே இத்தனை வருஷமா எங்க வீட்டுல மாடே இல்லை. இந்த வருஷம் பொங்கலுக்கு மாடு வாங்கி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையா இருந்துச்சு, மாட்டு பொங்கல். ஆனா வாங்க பொங்கல் டயத்துல செம ரேட் அதிகமாலாம் இருக்கும், அதனால அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஒர்க் பண்றீங்களா? ஒர்க்கா? விவசாயம் தான். இன்ஸ்டாகிராம் ஐடியா? இல்லை இல்லை, இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை. தூங்க போறேன், கண்ணெல்லாம் எரியுது, ஃபோனை பார்க்க முடியல. ஓகே ஓகே, சரிப்பா சரிப்பா. போயிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா படிங்க. ஆமா பேசியிருக்கேன். எங்க லைவ்ல பேசியிருக்கிறதுன்னு சொல்றீங்களா? நீங்க பேசியிருக்கீங்க தான், அதுக்கப்புறம் தான் நீங்க பேசுன லாஸ்ட்டுக்கு அப்புறம் நாங்க வந்துட்டு ஒரு வாரமா லைவே போடல, அதனால நீங்க மறந்துருக்கலாம். மாடு வாங்குறத விட சின்ன கண்ணு இருந்தா அதுதான். மாடெல்லாம் வாங்க முடியாது, அதெல்லாம் எப்ப அநியாய ரேட்டா சொல்லுவாங்க. சின்னோண்டு கண்ணுக்குட்டியே வந்துட்டு 13 ரூபா 14 ரூபா அப்படி சொல்றாங்க, சின்ன கண்ணுக்குட்டி, அதாவது 1 வருஷத்து கண்ணுக்குட்டியே. மாடெல்லாம் ஹை ரேட்டா தான் இருக்கும், அந்த ஆசை இல்லை, கண்ணுக்குட்டியே நமக்கு போதும். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு மாட்டுப் பொங்கல் 2 1 சர்க்கரை பொங்கல். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மாட்டுப் பொங்கல். இல்லை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொங்கல், மறுநாள் மாட்டுப் பொங்கல். உங்க இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அப்படியா? என் செல்லு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், கமெண்ட் லேட்டா தானே வரும். ஜல்லிக்கட்டு மாடா? ஐயோ, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நான் சொன்ன பசங்க கண்ணுக்குட்டி தான் சொல்லுவேன். நான் நைட் மட்டுமே லைவ் வருவேன். நாங்க நைட்டு மட்டும் தானே லைவ் போடுவோம், பகல்லாம் லைவ் போடுறதில்ல. ஹலோ ஆனந்தண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? சாப்பிட்டாச்சா? லைவ்ல வரவே மாட்டீங்க, ஆளையே காணோம். ஹாய் குட்டி, சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? அன்பழகன் அண்ணா, சாப்பிட்டேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அண்ணா? அவங்க இங்கேயோ பைக் எடுத்து உள்ள நிப்பாட்டிட்டு வரேன்ட்டு போனாங்க, ஆளை காணோம். சரி ஓகே தம்பி, பாய் பாய். சாப்பிடுங்க, சாப்பாடு வேணான்னு சொல்ல நான், சாப்பிடுங்க. இங்க ஆனந்தண்ணா ஹலோ சொல்லிட்டு போயிட்டாங்களோ? சாப்பிட்டீர்களா? என்ன சாப்பிட்டீர்களா? நான் மீன் குழம்புண்ணா. என்ன எப்ப கேட்டாலும் மீன் குழம்பா அப்படின்னு சொல்லிடாதீங்க, இன்னைக்குதான் மீன் குழம்பு. 2 நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் மீன் குழம்பு. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? விஸ்வா, ஒரே தான் பாய் எடுத்து போட்டு போடு, அப்புறம் ஒன்று எழுப்பிட்டு இருக்கணும். உங்களுக்கு சூப்பர் செட் அது